தக்காளி, வெங்காயம், தேங்காய் எதுனாலும் இல்லைனாலும் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சட்னி அரைச்சிடலாம். காலையில் சொன்ன சட்னி ஏதாவது செய்யணுன்ட்டு எல்லாருக்குமே தேடுவாங்க. இது சிம்பிளான ஈஸியான சட்னி 4 சொல்லியிருக்கேன், பார்ப்போம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய், அதில் உரப்பு தேவைக்கு மிளகா போட்டுக்கோங்க. மிளகா லேசாக வெள்ளை ஆயிடணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். மிளகாயை கீறி விட்டு போட்டுக்கோங்க, வெடிச்சுக்கிறோம். இஞ்சி பூண்டு தேவைக்கு போட்டுக்கிறணும். 1 இன்ச் நீளம் புளி, 1 டீஸ்பூன் சீரகம், கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை. ரெண்டும் போடுறது கொஞ்சம் வேர்க்கடலை செமிக்காமல் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு இஞ்சி பூண்டு ஜீரகம் நல்லா சரி பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் மல்லிச்செடி, உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈஸியான சட்னி. இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் ரசித்து சாப்பிடுவாங்க. அடுத்து தால் சட்னி, பருப்பெல்லாம் போட்டு செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் ஈஸியாக செஞ்சிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், இதில் ஒரு 5 வத்தல், 1 இன்ச் நீளம் புளி, 2-3 கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். அது நல்ல டேஸ்ட் கூட்டி தரும், பாட்டி காலத்து ருசி தரும். இஞ்சி, கொஞ்சம் பூண்டு போட்டோன்னா அது பின்னாடி போட்டிருக்கேன் நான். 1 ஸ்பூன் குழம்பு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் 1, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இந்த உரப்பு தேவைக்கு இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். தக்காளியும் வெங்காயமும் சால்ட்டு போட்டு வதக்கிடுவோம். தேவைன்னா பின்னாடி கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிடுவோம். இது ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த பருப்பு சட்னி அப்படியே கெட்டியாக அரைச்சோம்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள். அடுத்து வெங்காய சட்னி. இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ரெட் சட்னி, சிவப்பு சட்னின்னு சொல்லுவோம். இதுவும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய், அதில் கடுகு தாளிச்சுக்கிடுவோம். அதில் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடுசாக வெட்டி போட்டுக்கிடுவோம் பெருங்காயத்தோடு. இதுக்கு ஒரு தாளிப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு போட்டு தாளித்து இதை வதக்கி தனியாக வச்சுக்கிடுவோம். வத்தல் நல்லா காஞ்ச வத்தலாக இருந்தால் ருசியாக இருக்கும். ஜீரகம், உப்பு, வெங்காயம், தக்காளி நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த கலர் கொடுக்குறது நம்ம பச்சையாக அரைக்கிறதுனால தான் இந்த கலர் கொடுக்குது. இது நல்லா வதக்கிக்கிடுவோம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டோம். ரொம்ப டேஸ்டியான சட்னி. இடையில வெங்காயம் கடி போடுறது அவ்வளோ ருசியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதுவும் வெங்காய கார சட்னி தான். இதில் பருப்பு சேர்த்து செய்கிறோம். அது இன்னும் டேஸ்ட்டு தரும். 1 ஸ்பூன் எண்ணெய், அதில் ஒரு 5-6 வத்தல். கட்டிக்காயம் எல்லா சட்னிலையும் போடுங்க, நல்லாயிருக்கும். இதில் உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கிறணும், வாசனை வந்துக்கிறணும். ஒரு துண்டு புளி, கொஞ்சம் பூண்டு, தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் தேவைக்கு போட்டுக்கலாம். நல்ல க்ரீமியாக கிடைக்கும் நிறையா போட்டிங்கன்னா. நான் அளவாக போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறணும். ஃப்ளேவருக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மல்லிச்செடி எல்லாம் சேர்ந்து வதக்கி ஆற விட்டு அரைங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கிடுவோம். கடுகு, உளுந்து, வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளித்து மேலே ஊற்றுங்க. எல்லா சட்னியும் அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒவ்வொரு சட்னிலையும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டும் இருக்கும். செஞ்சு பாருங்கள்.